கோடி காலம் தவம் பண்ணதனுடைய பயன்தான் இந்த அனந்தாதீத வஸ்துவாகிய இந்த சிவன் நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு. இதை வச்சு படைக்கணும். நாமெல்லாம் தினம் ஒரு பொழுதாவது சிவ சிவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காரியத்தை பார்க்கலாம். ஒரு சின்ன கதை சொன்னா உங்களுக்கு புரியும். வைணவ சம்பிரதாயத்தை சார்ந்தவர் சுதர்சனன்னு ஒருத்தர் இருந்தாரு கஞ்சனூர்ன்ற ஊர்ல. அவருக்கு அவங்க அப்பா என்ன பண்ணாரு, நாம பாரம்பரியமா வைணவத்தை சார்ந்தவங்கடா, நீ போய் என்ன பண்ணாத, இந்த திருநீர் தரிக்கிச்சு ருத்ராட்சம் கட்டிக்கிறது சிவத்தை கும்பிடுறது இந்த காரியம்லாம் தயவு செய்து பண்ணிடாத, இது பெரிய அபத்தம், நம்ம குடும்பத்துக்கு அழிவை தேடி கொடுத்துருன்னுட்டு அவங்க அப்பா சொல்லிட்டாரு. சரின்னுட்டு இந்த குழந்தை என்ன பண்றது, அவங்க அப்பனுக்கு தெரியாத ரகசியமா போய் திருநீரை இட்டுட்டு ஒரு 1.5 மணி நேரம் ஆனந்தமா அந்த கோயிலை சுத்திட்டு வரும்போது தொடச்சிட்டு வீட்டுக்கு வந்துருக்கு. இப்படியே இருந்தது இந்த குழந்தை. இது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. பையன் வளர்ந்த பிற்பாடு இந்த காரியத்தை பண்றான்னா இவனுக்கு இதுல நாட்டம் ஜாஸ்தியா போச்சு, நாம உடனே முத்திரஸ்தானம் குத்தி இவனை ஆவாகனம் படுத்திக்கணும் நம்ம இனத்துக்குன்னுட்டு அவர் என்ன பண்ணாரு, பையனை கூப்பிட்டாரு. இந்த குழந்தை அப்பா நாளைக்கு முத்திரஸ்தானம் குத்த போறாருன்னு ஒரே அழுதுகிட்டு குழந்தை படுத்திருந்தது. அப்ப சாமி கனவுல வந்து என்ன பண்ணாரு, நானே உனக்கு குத்துறம்பான்னுட்டு நந்தியும் சூலமுத்திரையும் கையில குத்திட்டு போயிட்டாரு. சங்கு சக்கரத்தை குத்த வேண்டிய இடத்துல என்னத்தை குத்திட்டாரு, சங்கு இதையும் பொறிச்சாச்சு. குழந்தைக்கு இதை பொறிச்சதுக்கு அப்புறம் பகிரங்கமா தைரியம் வந்துட்டு, சாமி கனவுல குத்து நெஜத்துல இருக்குதுன்னா அப்ப சிவம் எங்கிட்ட தான் இருக்குது, நீ என்னடா என்ன நாமம் போட சொல்றது, திருவிழா நல்லா வாரி போச்சு வீட்டுல உட்காந்துக்கிட்டு. அப்ப நான் என்ன பண்ணா, இது இப்படி பண்ண விடுவானவன், உன் சிவம் உன்னை காப்பாத்துறதா இருந்தா, உனக்கு கனவுல முத்திரஸ்தானம் குத்துந்து வலிக்காமலே குத்துனதா இருந்தா, நான் ஒரு நாற்காலி ஒண்ணு சுட வச்சு வச்சிருப்பேன், நல்ல பழுக்க காய்ச்சின நாற்காலி, அதுல ஏறி நின்று உக்காந்து நீ என்கிட்ட சிவம் சாத்தியதமானது அப்படின்னு நீ சொல்லணும், உன் காலு தத்தாம இருக்கணும், கொப்பளம் ஒண்ணு வந்தா கூடாது, நான் சாமி பொய்ய நான் ஒத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த குழந்தையும் ஜடமா என்ன பண்ணிச்சு, அதே மாதிரி ஏறி நின்றுகிட்டு அவங்க அந்த சமணத்தை சார்ந்து வைணவத்தை சார்ந்தவங்க மொத்தம் 1080 கொடுத்தனகாரம் மொத்த பேரும். அந்த கஞ்சனூர்ல இப்ப கூட கிடையாது வைணவம் ஒருத்தர் கூட, மொத்த பேரும் அது மாத்திட்டு போனதான். அந்த நாற்காலி மேல ஏறி நின்று அந்த குழந்தை சொன்ன வார்த்தைக்கும் குழந்தை காலையும் அந்த இடுப்பையும் சுடாத இருந்த தன்மையும் பார்த்து அத்தனை வைணவர்களும் அந்த திருநீர் குழந்தை கையில வாங்கி தீட்சை பெற்று மொத்தமா நாங்க இன்னும் ஒரு குடுத்தனக்காரர் கூட கஞ்சனூர்ல வைணவம் கிடையாது.